எந்த ஒரு கிறிஸ்துவராவது திட்டவட்டமாக சந்தேகத்திற்கு இடமளிக்காமல் ஒரு குறிப்பியாத நேரம் காட்டினால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாந்தி உண்டாவதாக, நான் தான் கடவுள், என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு சின்ன குறிப்பியாவது நேரம் காட்டினால் நான் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் மற்ற முஸ்லிம்களுக்காக பேசவில்லை. உண்மையில் நீங்கள் பைபிளை படிப்பீர்களானால் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28 நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்தடிக்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20 நான் தேவனுடைய விரலினாலேயே பிசாசுகளை துரத்தி அடிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30 நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் காதில் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கின்றேன், எனக்கு சித்தமானதை நான் தேட